அப்படின்னு கேள்வி கேட்கும்போது காங்கிரஸ் அதுவும் பொது வழியில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் பத்திரிகையாளர்களை நீங்கள் உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசும்போது தான் அந்த வருத்தம் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு பத்தான்னு சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி வந்தால் வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்து தலைவர் பார்த்து முடிவு பண்ணிக்கிறார் அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறதோ வலியை தருது. நாங்கள் வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள் நாங்கள், பழியை சுமந்தவங்க நாங்கள். நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்கள் பழி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம் இமை எல்டர் பிரதர்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொல்லல. அவர் அர்த்தத்தை வந்து ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம், காங்கிரஸ்காரனோட பழக்கமே இதுதான். ஆனா நாங்க வந்து உயிரே இனியதே மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. பார்த்தா எனக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன், நம்மளுக்கு அப்படி பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன்போ, தம்பினா தம்பிமோ, சகோதரனா சகோதரம். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரர் என்று அழைக்கிறார். அதே தான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தப்பிச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டரும் போட்டிருந்தார். என்னன்னா, 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி, 15 பிளஸ் ஒரு 6 4 இது 20 நாள் ஆகிப்போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சிக்கணும். நான் திருப்பி எம்பியை நிக்க போறது இல்லையே, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு, நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டி எல்லாம் அது வந்து வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர். சாகும் வரை காங்கிரஸ்காரனா தான் சாவேன். அதை மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷன் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க வந்து ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க வந்து எதுவுமே. நான் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பி ஆகி. 12 வருஷம் ஆச்சா 13 வருஷம் ஆச்சா? 12-13 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஒரு ஆள் சொல்லட்டுங்க, யாராவது ஒரு ஆள். நான் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு வந்து கமிஷன் கேட்டேன், அங்க மண் அல்றது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக கமிஷன். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், கக்கன் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க. சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சியை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்போங்க. நாங்க ஒரு பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்றத்தை கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை இது அந்த பழக்கத்துக்குலாம் நாங்க போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம், நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக தான் இருக்கலாம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது. காங்கிரஸ்காரர்களை ஒத்த பூத்துல அந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா ஒத்த பூத்துல ஆள் இருக்கா,
வீடியோ இருந்துச்சு 3000 ஓட்டுக்கு இங்க பாருங்க. நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா காங்கிரஸ் இப்படி பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாம இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன், பூத் கமிட்டி எங்கெங்கப்பா போட்டிருக்கியா? திருப்பரங்குன்றத்துலன்னு சொல்லி. திருமங்கலத்தில் வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்கா. ரைட்டா கரெக்டா? சப்மிட் பண்ணியாச்சு. சரி, திருப்பரங்குன்றத்தில் பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில் 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டிருக்கான்னு சொல்லி கதை ஓட்ட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கேங்கிற தேதி வேணும் எனக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதில் காட்டணும்னு கேட்டீங்கன்னா, வெறும் வாயில மட்டும் வடை சுடக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தா தான் பிஎல்ஏ 2 வேலையை பார்ப்பேன். 2,000 ரூபா கொடுத்தா டெய்லி 1000 ரூபா கூலி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு காசு வாங்காம வந்து உட்கார்ந்துருக்கும் பார்ட்டி. நம்ம வந்து மானத்துக்காக வாழ்றவங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மானத்தோடு காங்கிரஸ்காரர்கள் பிஎல்ஏ 2 நம்ம வச்சிருக்க பிஎல்ஏ 2 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில என்னைக்கு வைக்க போறீங்கிற மாவட்ட தலைவருடைய கோரிக்கை என்னன்னா, என்னைக்கு அதை பண்ணி கொடுக்க போறீங்கிறது, என்னைக்கு வந்து என்னென்ன தேதிகளில் சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் தொகுதியில் என்னைக்கு பிஎல்ஏ 2 கூட்டம், திருப்பரங்குன்றம் தொகுதியில் என்னைக்கு கூட்டம், உசிலம்பட்டி தொகுதியில் என்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது, தேதியை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. வர்ற 25ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தொகுதியிலையும் பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பண்ணிடலாமா? 25ஆம் தேதிக்குள்ள கூட்டம் போட்டிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கை அருமைக்குரிய சகோதரர் கார்த்திகேயன் மதுரை வடக்கு தான் இப்போதைக்கு நம்முடைய லட்சியமே. மதுரை வடக்கு தான் நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல பிஎல்ஏ 2 எத்தனை போட்டு வச்சிருக்கீங்க? காட்டில 257 பூத்துக்கு புள்ளதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதனால 25ஆம் தேதிக்குள்ள அங்கேயும் கூட்டம் போட்டுறோம் சொல்லியிருக்காரு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் சப்மிட் பண்ணி வாங்கிருங்க. கூட்டம் போட்டு காட்டணும். கூட்டம் போட்டு எல்லாருக்கும் நம்ம கூட்டம் போட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேரும் நம்மை பொறுத்த மட்டும் பிஎல்ஏ 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த ஆள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வந்து வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாமல் இருக்கலாம், பிரியாணியும் மேட்ரும் சேர்த்து கொடுக்கறதுக்காக காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வடை டீ கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வண்டியை ஓட்டுவோம். அதனால நம்ம வடை டீல வண்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக.